கடவுள் இல்லை, கடவுள் இல்லை, கடவுள் இல்லவே இல்லை. கடவுளை கற்பித்தவன் முட்டாள், கடவுளை பரப்புனவன் அயோக்கியன், கடவுளை கும்பிடுறவன் காட்டுகிறான் பேர். ஆத்மா, மோட்சம், நரகம், மறுபிறப்பு, பிதிர்லோகம் ஆகியவர்களை கற்பித்தவன் அயோக்கியன், நம்புகிறவன் மடையன், இவற்றால் பலன் அனுபவிக்கிறவன் மகா மகா. திராவிடர் விடுதலை கழகத்தின் ஆஸ்தான பேச்சாளர் நான். மாநாடு இங்கே திராவிட விடுதலை கழக ஆரம்பிச்சிலேருந்து படிப்பக்கத்தில் பல்வேறு இடங்களில் தொடர்ந்து நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். ஆனால் சென்னை மற்ற மாவட்டங்களெல்லாம் அதிகம் பேசின மாநாடு பகுதிகளில் இப்போ பெங்களூரில் கூட பொங்கல் விழா கலந்துக்கிட்டேன் திராவிட விடுதலை கழக சார்பாக. ஆனால் சென்னையில் ரொம்ப நாள் ஆச்சு நான் பேசி, என்னன்னு தெரியல, சென்னை தோழர்கள் தான் அதுக்கு காரணம் சொல்லணும். நீண்ட வருட கணக்கில் ஆகுது. அதனால் சென்னை மாவட்ட தோழர்களுக்கு நான் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதிலும் குறிப்பாக தோழர் ராஜி, அவரும் அவங்க தோழர் கணவர், அவங்க என்னோட குடும்ப நண்பர்கள். அவங்க அமைப்பில் இணைந்ததுக்கு பிற்பாடு அவங்க தோழரோட சங்கீதா 2 பேரும் இங்கே நிகழ்ச்சி நடத்தும் போது நான் அதில் வரணும்னு அவங்க பிரியப்பட்ட அவங்களுக்கும் திராவிட விடுதலை கழக தோழர்களுக்கும் இவ்வளோ பேர் இங்கே வந்திருக்கிறாங்க. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. நான் இவ்வளோ பேர் எதிர்பார்க்கல. நிறைய வண்டி நின்றுதா வெளியில், வேற இடம் நினச்சி நான் போயிட்டேன். நம்ம கூட்டத்துக்கு குறைவாக தானே வருவாங்க அப்படின்னு. இது பெரிய வளர்ச்சியாக இருக்குது. இன்றைய சூழலில் இவ்வளோ தோழர்கள் இவ்வளோ நேரம் வந்து உட்காந்துருக்குறாங்க. நிறைய இளைஞர்கள் இருக்கிறாங்க, பெண்கள் வந்திருக்கிறாங்க, வழக்கத்தை விட அதிகமாக. நமக்கு எனக்கு ரொம்ப சிறப்பான கூட்டமாக இருக்குது. அதை விடவும் நான் 7 மணிக்கு வந்தேன். பொதுச் செயலாளர் வந்து ரொம்ப விரிவான ஒரு ஆய்வுரை, நிறைய தயாரிப்புகளோடு வந்து ரொம்ப பிரமாதமான ஒரு ஆய்வுரையை பல புதிய தகவல்களோடு சாதி இந்து மதம் கொடுத்து டாக்டர் அம்பேத்கருடைய கண்ணோட்டத்தை இங்கே அழகாக பதிவு செஞ்சுருக்கிறாங்க. எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தோழர்கள் இங்கே உட்காரலாம், இடம் கொஞ்சம் இருக்குது, நிற்கிற தோழர்கள் இங்கே வரலாம். கும்புடுற சாமி என்கிற அடிமை தமிழையும், நமஸ்காரம் என்கிற பார்ப்பன ஆதிக்க சமஸ்கிருதத்தையும் ஒழிச்சு வணக்கம் என்கிற சுயமரியாதை மிக்க சொல்லை அறிமுகப்படுத்தியது, பிரபலப்படுத்தியது பெரியார் இயக்கம், திராவிட இயக்கம். இந்த வணக்கம் என்கிற அந்த கழகச் சொல்லோடு என் உரையை தொடர்கிறேன். வணக்கம். இந்த இந்தியா தமிழ், மலையாளம், கன்னடம், இந்தி, மராட்டி, பெங்காலி இப்படி பல்வேறு வேறுபாடுகள் இருப்பது போல ஒரு மாய தோற்றம் தெரியலாம். வேற வேற இருக்கிற மாதிரி இந்த மொழி ரீதியாக இதெல்லாம் ஒரு மாய தோற்றம் தான். எவ்வளவு மொழி வேறுபாடுகள், தமிழன், தெலுங்கன், மலையாளி, ஹிந்தி, மராட்டி அப்படின்னு பல்வேறு மொழிகள் இருந்தாலும் எல்லா ஊர்களையும் இணைச்சிய ஒருமைப்பாட்டுக்கு அடையாளமாக எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, தமிழக கிராமங்களில் ஊர் வேறு சேரி வேறுன்னு எப்படி இருக்குதோ அப்படி தான் கேரளாவிலையும் இருக்குது, அப்படி தான் ஆந்திராவிலையும் இருக்குது, அப்படி தான் பீகார்லையும் இருக்குது, அப்படி தான் மகாராஷ்டிரத்திலும் இருக்குது. மொழியை கடந்து இன்னும் தமிழகத்தில் இருப்பது போலவே எல்லா கிராமங்கள்லேயும் ஊர் வேறு சேரி வேறுன்னு இருக்கிறதில்ல. தேசிய ஒருமைப்பாட்டுக்கு அடையாளமாக என்ன இருக்குதுன்னா, ஊர் வேறு சேரி வேறுங்கிற இந்த தீண்டாமையின் குறியீடு அப்படியே இருக்குது. அதுக்கப்புறம் இன்னொரு குறியீடு என்னன்னு பார்த்தீங்கன்னா, தலித் மக்கள் மீதான வன்முறை. தமிழகத்தில் தலித் மக்கள் மீதான நேரடியான வன்முறை காழ்ப்புணர்ச்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படி பார்ப்பனர்கள் தன் கீழ் இருக்க எல்லா ஜாதியும் மட்டமாக பார்க்குறாங்க, தாழ்த்தப்பட்ட மக்களை
ரொம்ப ரொம்ப அலட்சியமாக பார்க்குறாங்களோ, அதுபோல் இந்தியா முழுக்க பார்ப்பனர்கள் அதுபோல் தான் இருக்கிறாங்க. எந்த மொழி பேசுகிறதா தான் அப்படி தான் இருக்கிறாங்க. அதே போல் தமிழகத்தில் இருக்கிற வட மாவட்டங்களில் ஒரு வன்னிய சாதி உணர்வாளர் எப்படி பறையரை தனது விரோதியாகவும் தன்னை விட மட்டமானவராகவும் தொடர்ந்து பார்க்கிறாரோ, எப்படி தென் மாவட்டத்தில் உள்ள கள்ளர் சமுதாயத்தை சேர்ந்தவர் இயல்பாகவே அங்கே பல்லரோ அல்லது பறையர் மற்ற சாதிக்காரர் தன்னை விட மட்டமானவர் எப்படி வன்முறை நிகழ்த்துகிறாரோ, எப்படி மேற்கு மாவட்டத்தில் ஒரு கவுண்டர் எப்படி தலித் விரோதத்தோட அங்கே இருக்கிற சக்கிலிய மக்கள் மீது வன்முறை நிகழ்த்துகிறாரோ, அதுபோல தான் ஆந்திராவில் ரெட்டி நாயுடு நடத்துகிறான், கேரளாவிலையும் அப்படி தான் நடத்துகிறான் நாயர், ஹரியானாவிலும் ஜாட் அப்படி தான் நடத்துகிறான். இந்தியா முழுக்க பல்வேறு மொழி வேறுபாடுகள்ங்கிறது பெரிய தோற்றம் மாதிரி தெரிஞ்சாலும் அதெல்லாம் மாயத் தோற்றம். இந்தியாவின் தேசிய ஒருமைப்பாட்டின் அடையாளம், இந்து அடையாளம் என்பது தலித் விரோதம், ஊருக்களிய சேரி, தலித் மக்கள் மீது வன்முறை நடத்துவது, தலித் மக்களை தன்னை விட மட்டமாக பார்ப்பதில் உள்ள மனோபாவம், ஒரு ஜாதி இந்தியின் மனோபாவம் இந்தியா முழுக்க ஒரே மாதிரி இருக்குது. அப்போ இந்தியா முழுக்க தலித் மக்களுக்கு எதிரான கண்ணோட்டம் என்பதில் அவர்களுக்கு எதிராக எப்படி ஒரு இந்து மனோபாவம் தமிழ்நாட்டில் இருக்கிற ஜாதி இந்துக்கும் இந்தியாவின் ஹரியானாவில் இருக்கிற ஜாதி இந்துக்கும் எப்படி ஒரு டெலிபதி இருக்குதோ, இது ஒரு ஆதிக்க குறியீடு, தலித் விரோத குறியீடு. அப்போ இதுக்கு மாற்று எதிர் குறியீடு இந்தியா முழுக்க என்ன இருக்குது தலித் மக்களுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தலித் மக்கள் மீது வன்முறை நடத்துகிற ஜாதி வெறியர்களுக்கு எதிராக ஊருக்கு வெளியே சேரின்னு அவமானப்படுத்துகிற ஜாதி இந்துக்களுக்கு எதிராக இந்தியா முழுக்க ஒருங்கிணைக்கிற ஒரு எதிர்ப்பு சொல் தான் டாக்டர் அம்பேத்கர் என்கிற புரட்சிகிற சொல், மாற்று சொல். அதுதான் இந்தியா முழுக்க இருக்கிற தாழ்த்தப்பட்ட மக்களை எப்படி ஜாதி இந்துக்கள் எங்கே இருந்தாலும் ஒரே மாதிரி வன்முறை நிகழ்த்துறானோ அதுக்குள்ளெல்லாம் போய் அம்பேத்கர் எப்படி இந்தியா முழுக்க தலைவரானார்னா, அவர் தமிழகத்தில் வந்து அவர் அமைப்பு கட்டலை. உலகத்திலே அதிகமான சிலை எங்கே இருக்குது, யாருக்கு இருக்குன்னு பார்த்தோன்னா டாக்டர் அம்பேத்கருக்கு தான் உலகத்திலே அதிகமான சிலைகள் இருக்குது, அவருக்கு தான் இருக்குது. அது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஆந்திராவில் இருக்குது. அவர் சொந்த ஊர் அது கிடையாது, அவர் மராட்டிக்காரர். அப்போ மராட்டிக்காரரான தலைவர் அம்பேத்கரை ஒரு ஆந்திராவில் இருக்கிற தாழ்த்தப்பட்ட மக்கள் தனக்கான தலைவராக கொண்டாடுறாங்க அப்படின்னா அவர் அங்கே போய் அமைப்பு கட்டலை. ஏன் கட்டலைன்னா, நான் சொன்ன மாதிரி இந்தியா பல்வேறு மொழி வடிவங்கள் இருந்தாலும் தலித் மக்களுக்கு எதிரான வன்முறை நிகழ்த்துவதிலும் தலித் மக்களுக்கு எதிரான காழ்ப்புணர்ச்சியிலும் ஒரு தமிழனாக இருக்கிற ஜாதி இந்து எப்படி நடந்திருக்கிறானோ, தெலுங்கனா இருக்கிற ஜாதி இந்தும் இந்தியா முழுக்க ஜாதி இந்து ஒரே மாதிரியான வன்முறை நிகழ்த்துறான், ஒரே மாதிரியான ஊருக்குள்ளியை சேரி வைக்கிறான், ஒரே மாதிரியான மாட்டிறைச்சி சாப்பிட்டா இழிவுபடுத்துறாங்கிறது ஒரே தேசிய ஒருமைப்பாட்டின் அடையாளமாக இருப்பதனால் தலைவர் அம்பேத்கர் இந்த நெட்வொர்க்கில் தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக தன் உரிமைக்கான குரல் கொடுக்கும்போது இயல்பாகவே மொழிகளை கடந்து எங்கெல்லாம் ஜாதி இந்துக்கள் இருக்கிறார்களோ, எங்கெல்லாம் தாழ்த்தப்பட்ட மக்கள் இருக்கிறார்களோ அங்கெல்லாம் ஒரு தலைவராக வந்திருக்கிறார். அப்போ அம்பேத்கரோட வளர்ச்சி, அம்பேத்கரோட அடையாளம் எப்படி இருக்குன்னா, நீங்கள் இந்து சாதி அமைப்பை புரிஞ்சுக்கிட்டாதான் புரிஞ்சிக்க முடியும். இன்னைக்கு அம்பேத்கரின் வாழ்க்கை வரலாறு, அம்பேத்கரோட வாழ்க்கை எடுத்துக்கிட்டிங்கன்னா, அவர் பிறந்து இந்த சாதி அமைப்பு முறைக்கு எதிராக தாழ்த்தப்பட்ட மக்களின் வாழ்க்கையை பிறப்பதற்கு முன்னால் இருந்ததை விடவும் அவர் பிறந்து இறக்கும் போது ஒருபடி உயர்த்தி தான் செத்துட்டார். அப்போ இந்தியா முழுக்க ஒரு தலித் விரோத எதிர்ப்பின் குறியீடுன்னு சொன்னால் அது டாக்டர் அம்பேத்கர் என்கிற புரட்சிகிற சொல் தான். அவர் நினைவாக அவருடைய பிறந்தநாள் நிகழ்ச்சியை ஏறக்குறைய இந்த ஏப்ரல் போன மாதத்திலிருந்து ஆரம்பித்து நான் தொடர்ந்து பல்கலைக்கழகத்தில் ஆரம்பித்து தொடர்ந்து தமிழகம், மும்பையின் எல்லா ஊர்கள்லையும் பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். எல்லா ஊர்கள்லையும் தமிழர்கள் மட்டும் இல்லை, வெவ்வேறு மொழி பேசுகிற மக்களும் தலைவரை வந்து அப்படி கொண்டாடுறாங்க, தன்னோட சொந்த மண்ணின் மைந்தன் மாதிரி. இந்த உணர்வு தான் ஒரு இந்து சாதி உணர்வு, எதிர்ப்பு உணர்வு, டாக்டர் அம்பேத்கரை ஆதரிப்பது அப்படிங்கிற அந்த இந்து எதிர்ப்பு உணர்வோடு என்னோட பேச்சை அடுத்த இடத்துக்கு கொண்டு போகிறேன். குறிப்பாக இன்னைக்கு பிஜேபி அரசு இந்திய சமூகத்துக்கு 2000 ஆண்டுகளாக அப்படியே இருக்குது. மாறாது என்கிற வார்த்தையை தவிர மற்றதெல்லாம் மாறி போகும்னு சொன்னார் மார்க்ஸ். அந்த அறிவியலுக்கே சவால் விடுது இந்திய சாதி அமைப்பு முறை. 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் ஊர் வேறு சேரி வேறு எப்படி இருந்ததோ அப்படிதான் இன்னைக்கு இருக்குது. இதில் பல்வேறு படையெடுப்புகள் வந்திருக்குது. முகலாயர்கள் வந்தாங்க, அவங்க வந்தாங்க, பிரிட்டிஷ் வந்தது, பிரெஞ்சுக்காரன் வந்தான், போர்ச்சுகீசியர்கள் வந்தாங்க, எவ்வளோ பேர் வந்தாங்க, முதலாளித்துவம் வந்தது. எது வந்த போதும், எவ்வளவு மன்னர்கள் ஆண்ட போதும், வெவ்வேறு நாட்டுக்காரர்கள் இந்த நாட்டை வந்து ஆண்ட போதும், வெவ்வேறு கலாச்சாரம் இந்தியாவிலிருந்து வெளியே வந்து முகலாயர்கள், சுல்தான்கள், கில்ஜிகள், அப்புறம் பிரிட்டிஷ்காரர்கள் யார் வந்த போதும் யாராலும் மாற்ற முடியாத வடிவத்தோடு இன்னும் ஊர் வேறு சேரி வேறுன்னு தொடர்ந்து சவால் விட்டு இயங்கிக்கிட்டே இருக்குது. இப்போ இன்னைக்கு இது வந்து தொடர்ச்சி எப்பவுமே இருக்கிறது. இன்னைக்கு பிஜேபி அரசு வந்ததுக்கு பிற்பாடு தாழ்த்தப்பட்ட மக்களின் வாழ்க்கை இந்த வரலாற்றில் 2000 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு மிக மோசமான முறையில் கொஸ்டின் பாயிண்ட். குறிப்பா
2 பிரிவு மக்கள் இந்த பிஜேபி 3 ஆண்டுகளில் தாழ்த்தப்பட்ட மக்கள், இஸ்லாமியர்கள் வாழ்க்கை என்பது மற்றவர்களுக்கெல்லாம் இடைநிலை, மற்றவர்களுக்கு இப்போ விலைவாசி ரூபா நோட்டு செல்லாதுன்னு பிரச்சனை இருக்குது. 500 ரூபா 1000 ரூபா நோட்டு செல்லாதுன்னு மோடி அறிவிச்சார். அது பொருளாதார சீர்கேடு, நிர்வாக சீர்கேடு, விலைவாசி உயர்வு, இது எல்லாமே மோசமான சூழலில் நிர்வாக சீர்கேடுற்ற ஒரு மோடி அரசு ரூபா நோட்டு செல்லாதுங்கிறது ஐயருக்கெல்லாம் செல்லும், நமக்கு செல்லாதுன்னு கிடையாது. ஐயருக்கும் 500 ரூபா செல்லாது. அப்போ பார்ப்பனர்கள்லேருந்து அருந்ததி மக்கள் வரைக்கும் எல்லாருக்குமான பொருளாதார பிரச்சனை ஒரே மாதிரி தான் இருக்குது. அது செல்லாதுங்கிறது எல்லாத்துக்கும் உண்டு தான். விலைவாசி உயர்வு எல்லாத்துக்கும் பொதுவானது தான். அப்போ இடைநிலை சாதிக்காரர்களுக்கு என்ன பிரச்சனைனா, இடைநிலை சாதிக்காரர்களுக்கு அவர்களுக்கு பொருளாதார பிரச்சனை, விவசாய பிரச்சனை, இது இந்தியா முழுக்க இருக்கிற பொது பிரச்சனை. நெசவாளர்களுக்கு வாழ்க்கை நடத்த முடியல. நில உடைமையாளர்களாக இருக்கிற விவசாயிகளே இந்த மோடி அரசு நிர்வாணப்படுத்தி நிப்பாட்டியிருக்கு. 500 ஏக்கர் 100 ஏக்கர் வச்சிருக்கிற நில உடைமையாளர்கள் விவசாயம் செய்ய முடியாமல் அவங்க வந்து கடன் ஆகுறாங்கன்னு சொல்லி இன்றைக்கி தமிழக விவசாயிகள், நில உடைமையாளர்களாக அந்த விவசாயிகள் டெல்லி தலைநகரில் போய் எவ்வளவு மோசமான முறையில் நடத்த முடியுமோ நடத்தி கட்டியிருக்கிற கோமணத்தை கூட மோடி அவுத்துட்டாரு. அப்போ நில உடைமையாளராக இருக்கிற ஒரு ஜாதி இந்துவுக்கே இந்த மோடி அரசு எவ்வளவு மோசமான ஆட்சி இருக்குதுன்னு சொன்னால், கூலி தொழிலாளிகளாக நில உடைமையாளர்களாலும் ஒடுக்குமுறைக்கு உள்ளார தாழ்த்தப்பட்ட மக்களின் வாழ்க்கை சொல்லி மாளாத அளவுக்கு இன்னைக்கு மோடி அரசில் மிக மோசமான நெருக்கடிக்குள்ளே இருக்கு. குறிப்பாக இஸ்லாமியர்களுக்கும் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கும் இந்திய வரலாற்றில் பார்த்தீங்கன்னா இவ்வளவு மோசமான வன்முறையை நான் படித்ததே கிடையாது. அதாவது தாழ்த்தப்பட்ட மக்கள் மீது தீண்டாமை இருக்குது. தாழ்த்தப்பட்ட மக்களுக்கான உணவு ஒரு ரகசிய உணவாக இருக்குது. மாட்டுக்கறி ஒரு ரகசிய உணவாக இருக்குது. அவன் வீட்டில் வச்சு சாப்பிட்டுக்கலாம், வெளியில் சாப்பிடக்கூடாது. அது ஒரு தீண்டாமைக்கான உணவு, ரகசிய உணவு அப்படின்னு தான் இதுகாரம் இருந்தது. அப்போ மாட்டுக்கறி ஒருத்தர் சாப்பிட்றதுங்கிறது தடை செய்யப்படலை. மாறாக அவர் வீட்டுக்குள்ளே வச்சு சாப்பிட்டுக்கலாம், பொது வெளியில் அனுமதி கிடையாது. இதுதான் இந்தியாவில் தாழ்த்தப்பட்ட மக்கள் மீது, அதுக்கு பிற்பாடு இஸ்லாமியர்கள் மீது வந்தது. ஆனால் இன்றைக்கு என்ன ஆயிருக்குன்னா, இந்த வடிவம் வளர்ந்து அடுத்த கட்டத்துக்கு போய் என்ன ஆயிருக்குன்னா, ஒரு மாட்டுக்கறியை அவர் தன் வீட்டுக்குள்ளே வச்சு சாப்பிட்றதுக்கு கூட அனுமதி இல்லை என்பது வரலாற்றில் இதுவரை இல்லாத அளவுக்கு மிக மோசமான ஒரு ஆட்சி. ஒரு தாழ்த்தப்பட்டவர் அல்லது இஸ்லாமியர் ஒரு குடும்ப உணவாக மாட்டுக்கறி சாப்பிடுவதற்கு தன் வீட்டில் ரகசியமாக சாப்பிடுவதற்கே தடை செய்யப்பட்டிருக்கு. மராட்டியத்தில் கிடையாது, உத்தரப்பிரதேசத்தில் தடை செய்யப்பட்டிருக்கு, இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களில் தடை செய்யப்பட்டிருக்கு. அப்போ மோடியோட ஆட்சி இங்கு யாருக்கு பெரிய பேராபத்துன்னு சொன்னால், மற்ற எல்லா ஜாதிக்காரர்களுக்கும் பொருளாதார நெருக்கடி, அது பண்பாட்டு ரீதியான சில நெருக்கடி, மொழி ரீதியான நெருக்கடி இருக்குது. ஆனால் இங்கே இருக்கிற தாழ்த்தப்பட்ட மக்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் என்னென்னா, இந்த நிமிடம் அவர்கள் தங்கள் வீட்டில் வாழ்வதற்கு அனுமதி மறுக்கப்பட்டிருக்கிறாங்க. இவ்வளோ நாள் ஊருக்குள்ளார் பொது வழியில் தான் அனுமதி இல்லாமல் தாழ்த்தப்பட்ட மக்கள் தங்களோட சொந்த சேரிகளில் தங்களோட சொந்த உணவை சாப்பிடுவதற்கு தடை செய்யப்பட்டிருக்கு. மாட்டு இறைச்சி தடை செய்யப்பட்டிருக்குன்னா அப்போ என்ன சாப்பிட்றது அவங்க? அப்போ கூலி தொழில், அப்போ அழகாக சொன்னார், கூலி தொழிலாளியாக இருக்கிற ஒரு தாழ்த்தப்பட்டவர் அவருக்கு வந்து தினக்கூலி 50 100 கிராமத்தில் அது கூட கிடையாது. அப்போ அவர் மாட்டுக்கறி, அவருக்கு புரத சத்து வேணும்னா வந்து கடுமையான உழைப்பாளிகளாக மிக கடுமையான உடல் உழைப்பில் ஈடுபடுகிற தாழ்த்தப்பட்ட மக்கள், அவர்களுக்கு புரத சத்து வேணும்னா மாமிசம் சாப்பிட்டாதான் அதை செய்ய முடியும். மூட்டை தூக்கணும்னா மாமிசம் சாப்பிடணும். என்ன தர்மபுல்லா தூக்குறாரு எதையாவது காய்கறி சாப்பிட்றதுக்கு? அப்போ மூட்டை தூக்குறது, இரும்படிக்கிறது, இன்னும் வண்டி இழுக்கிறது, இன்னும் பல்வேறு ஆன உடல் உழைப்பு சார்ந்து ஏர் உலருது, கிராமம் சார்ந்த அறுவடை செய்வதில் விவசாய வேலைகள்லையும் பார்த்தீங்கன்னா அதிகமான தாழ்த்தப்பட்ட மக்கள் இன்னும் பண்ணையடிமையாக இருக்கிறாங்க, கடுமையான உடல் உழைப்பில் ஈடுபடுறாங்க. அப்போ அவர்களுக்கான புரத சத்துங்கிறத மாட்டுக்கறியும் தடை செய்துவிட்டு அவர்களை மிக கொடுமையான வேலையில் உடல் உழைப்பில் ஈடுபடும் போது அவர்களுக்கு எங்கே வந்து ஒரு எப்படி ஆட்டுக்கறி சாப்பிட முடியும்? ஆட்டுக்கறி சாப்பிட்ணுன்னா 600 ரூபாய்க்கு இது இன்னைக்கு. அப்போ இன்னைக்கு என்னன்னா, மக்கள் அவர்கள் சாப்பிடுகிற உணவிலே அச்சமூட்டுகிற, சாப்பிட்டால் அடித்து கொள்கிற அளவுக்கு மோசமான ஒரு நாடாக இன்னைக்கு பிஜேபியில் தாழ்த்தப்பட்ட மக்களும் இஸ்லாமியர்கள் வாழ்க்கை கேள்விக்குள்ளாயிருக்கு. இதுல இப்ப மோடி இன்னும் என்ன பண்றாருன்னா, இதுல ரொம்ப நுட்பமா இந்த சமூக அமைப்பில் இடைநிலை சாதிகள் மீது தான் பார்ப்பனியம் வரலாறு நெடுக சவாரி பண்ணியிருக்குது. எப்பவுமே பார்த்தீங்கன்னா பார்ப்பனியம் நேரடியாக அதிகாரத்தில், வரலாற்றில் புராண காலத்திலும் சரி வரலாற்று காலத்திலும் சரி நேரடியாக பார்ப்பனர்கள் அதிகாரத்தில் இருப்பது எப்போதுமே விரும்பினது கிடையாது. ஏன்னா பார்ப்பனர்களே பார்ப்பனியத்தை நிறைவு வச்சுட்டாங்கன்னா மற்ற ஜாதிக்காரர்கள் எல்லாமே பார்ப்பனியத்துக்கு எதிராக மாறுவார்கள் என்பதனால் அவர்கள் எப்பொழுதுமே யார் மூலமாக வைத்திருந்து இந்த சமூகத்தில் பார்ப்பனியத்தை நிறைவேற்றுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா முழுக்க பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை வைத்துக்கொண்டு தான் இந்த சமூகத்தில் பார்ப்பனியம் இந்த அளவுக்கு செல்வாக்காக இருக்குது. அப்போ பிற்படுத்தப்பட்டவர்கள் யாருன்னா, பிற்படுத்தப்பட்ட சமூக அமைப்பு தான் இந்திய சமூகத்தில் ஜாதியை பாதுகாக்கிற அமைப்பு. 3% இருக்கிற பார்ப்பனர்களால் ஒருபோதும் ஜாதியை பாதுகாக்கவோ அல்லது பார்ப்பனியத்தை பாதுகாக்கவோ முடியாது.
பார்ப்பனியத்தை யார் பாதுகாக்கிறார்கள், பார்ப்பனியத்தை யார் தூக்கி தலைமையில வச்சிருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இடைநிலை சாதியாக இருக்கிற பிற்படுத்தப்பட்டவர்களாக இருக்கிற ஏறக்குறைய 70% மேல் இருக்கிற இந்தியாவின் பெரும்பான்மை மக்களாக இருக்கிற ஜாதி இந்துக்கள் தான் இந்த சாதி அமைப்பு முறையை பார்ப்பனர்களை தூக்கி தலைமையில வச்சுக்கிட்டு இருக்கிறதும், தாழ்த்தப்பட்ட மக்களை காலை தூக்கி அவங்க மேல அமுத்தி வச்சுக்கிட்டு பாப்பான கீழறங்க விடாம தூக்கி கொண்டாடிக்கிட்டோம், தலித் மக்கள் மேல வர விடாம இந்த சாதி அமைப்பு முறையை யார் பாதுகாக்கிறாங்கன்னா முழுக்க முழுக்க பிற்படுத்தப்பட்டவர்கள் தான் பாதுகாக்கிறாங்க. அதனால தான் இந்திய அரசியலில் சாதி ஒழிப்பு கீழிருந்து மேல் வரும்போதெல்லாம் படிநிலையில் எந்த சாதி அங்கே இருக்குதோ அந்த சாதி முதல்ல அதை ஆஃப் பண்ணி அந்த சாதிக்குள்ளே முடிஞ்சிடும் பிரச்சனை, மேலே வர்றதுக்கு வாய்ப்பு கிடையாது. அப்போ இன்னைக்கு மோடி என்ன பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா, வரலாறு நெடுக பார்ப்பனியத்தை யார், ராமன், ராமாயண காலத்தில் ராமன் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சத்திரியன், பார்ப்பன் கிடையாது. அப்ப ராமன் அவன் என்ன பண்றான், ராமன் ஆட்சியில்னா ஏன் ராமராஜ்யத்தை எல்லா பார்ப்பனர்களும் விரும்புறாங்க, அவன் என்ன பாப்பானா, அவன் சத்திரியன். ஏன் பாப்பான் விரும்பினான்னா, அவன் முழுக்க முழுக்க பார்ப்பனிய மேன்மையையும் சூத்திர இழிவையும் நிலைநாட்டுகிற ஆட்சி தான் ராமரோட ஆட்சி. அதனால தான் ராமராஜ்யம் சிறப்பானது. காந்தியிலிருந்து இன்னைக்கு ஆர்எஸ்எஸ்கார வரைக்கும் மீண்டும் மீண்டும் ராமராஜ்யம் வேணும், ராமநாடு எதுக்கு சொல்றான்னா அதுக்கு காரணம். அதுக்கப்புறம் இந்த பக்கம் வந்தீங்கன்னா கண்ணன் பார்ப்பான் கிடையாது, அவர் இடைநிலை சாதியை சேர்ந்தவன், இடையர் சமுதாயத்தை சேர்ந்தவன் அவங்களே குறிப்பிடுறாங்க. அப்போ இடையர் சாதியை சேர்ந்த அவர் கண்ணன் ஒரு டான், கடவுள்லே ஒரு டானா இருக்கிறான். பார்ப்பனர்கள் கொண்டாடி மகிழ்கிற கடவுள் யாருன்னு பார்த்தீங்கன்னா பார்ப்பனர் அல்லாத கண்ணனை தான் கொண்டாடுறாங்க. அப்ப கண்ணன் என்ன பண்றான்னு பார்த்தீங்கன்னா, வரலாற்றில் பார்ப்பனியத்துக்கு எப்போல்லாம் தீங்கு வருகிறதோ அப்போதெல்லாம் பார்ப்பனியத்துக்கு ஆதரவாக யார் தீங்கிழைக்கிறார்களோ அவர்களை படுகொலை செய்வதுதான் கண்ணனோட வேலையை. அந்த வர்ண அமைப்பு முறையில் அவன் சொல்ற போதனை, அவன் சொல்லுகிற அறிவுரை, கீதா உபதேசம், இது எல்லாமே என்னன்னு பார்த்தீங்கன்னா வர்ண அமைப்பு முறையில் கீழிருந்து மேல் வரும்போதெல்லாம் அது ராம அவதாரமாக வருவாங்க, கிருஷ்ண அவதாரமாக வருவாங்க, கண்ணன் அவதாரமாக வருவாங்க. 10 அவதாரத்தின் நிலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, பெரும்பாலும் அசுரர்கள் யாகம் வளர்ப்பது, அசுரர்கள் படிப்பது, அசுரர்கள் முனிவர்கள் வேலையை செய்வதுன்னு போதெல்லாம் இவங்க அவதாரம் எடுத்து அவங்களுக்கு சொல்றது. இப்போ வரலாறு நெடுக யார் செய்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, குறியீடு பார்த்தீங்கன்னா ராமன் சத்திரியன், அதுக்கப்புறம் கண்ணன் அவன் தான் ஈடுணையற்ற கடவுள், பார்ப்பனர்கள் கொண்டாடுகிற. இன்னும் சொல்லணும்னா வைணவர் சைவர் என்கிற ஐயங்கார் ஐயருங்கிற பிரிவு இருந்தாலும் கூட அவர்கள்லாம் ராமனை கும்பிடுறதுல கூட வேறுபாடு வச்சிருப்பாங்க சிவபக்தர்கள் அல்லது ஐயர்கள். ஆனால் கண்ணனை கொண்டாடுவதில் ஐயர் ஐயங்கார் வேறுபாடே கிடையாது, கண்ணனை 2 பேருமே சேர்ந்து கொண்டாடுவாங்க. குறிப்பாக சுப்பிரமணிய பாரதியார் போன்றவர்கள்லாம் பல்வேறு விஷயங்கள் நவீனம்லாம் பேசினாலும் அவர் இறுதி வடிவமாக எதை சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா, இறுதி வடிவமாக கண்ணனை தான் அவர் சொல்றாரு. அப்போ கண்ணன் என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா, வரலாற்றில் என்ன பண்ணுறான், புராண காலத்திலும் சரி நடைமுறையில் இன்றைக்கி இருக்கிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த வர்ண அமைப்பு முறையில் பார்ப்பனிய மேன்மையை இடைநிலை சாதிக்காரர்கள் அடியாளாகிறது செய்கிற வேலையை தான் கண்ணன் செஞ்சிருக்கிறான். அதன் காலம்தான் இன்றைக்கும் நடக்குது. அதனால் தான் பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்த மோடியை பிரதமராக கொண்டாடுவது, பிரதமர் ஆக்குவது என்பது திட்டமிட்டது. இது வரலாற்றில் தொடர்ந்து நடக்குது புராண காலத்திலிருந்து. அப்போ மோடியை பிற்படுத்தப்பட்டவர்களாக இருக்கிற யாருமே ஆதரிக்கல. பெரியார் இயக்கத்து மேல ஒரு குற்றச்சாட்டு என்னன்னா, பிற்படுத்தப்பட்டவர்கள் ஆதரிக்கிறாங்கன்னு. ஒருபோதும் பெரியார் இயக்கம் பிற்படுத்தப்பட்டவராக இருந்தாலும் பார்ப்பனர் அல்லாதவராக இருந்தாலும் அவர் இந்து சாதி அபிமானியாக இருந்தால், அது மோடியாக இருந்தாலும் சரி ராமதாஸா இருந்தாலும் சரி, எப்பவுமே பெரியார் இயக்கம் ஆதரிச்சதே கிடையாது. அப்போ இது என்ன கட்டமைக்குது பார்ப்பனின்னு பார்த்தீங்கன்னா, பார்ப்பனர் அல்லாத பாப்பான், நீங்க பார்ப்பனர் அல்லாத பார்ப்பனர் அல்லதான் சொல்றீங்களா, மோடி பாப்பான் இல்லாதவன் தானே, ஏன் நாங்கள் ஆதரிக்கிறது இல்லைன்னா, மோடி ஒருவன் பார்ப்பானா பார்ப்பனர் அல்லாதவனா என்ன சாதிகாரன் என்பதை விடவும் அவன் எதை பிரதிநிதித்துவப்படுத்துறான், யாரும் சார்பாக நடந்து கொள்கிறான்னு ரொம்ப முக்கியமானது. அப்போ கண்ணனிலிருந்து ராமனிலிருந்து இன்னைக்கு இருக்கிற மோடி வரைக்கும் எதை ப்ரமோட் பண்றாங்க, ஏன் மோடியை கொண்டாடுறாங்க பார்ப்பனர்கள்னா, அவர் பார்ப்பனியத்தை நிறுவுவதில் எப்பொழுதுமே பிற்படுத்தப்பட்டவர்களை அதிகாரம் வைத்துக் கொண்டு தான் பார்ப்பனியம் எப்பவுமே நிறுவுது. மோடி அதை செய்கிறார். மோடி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இடைநிலை சாதி அரசியலுக்குள்ளார மாட்டுக்கறி தடை என்பது அது ஏதோ பார்ப்பனியத்துக்கு எதிரான கண்ணோட்டம் கிடையாது, பார்ப்பனர்கள் சைவத்துக்கு இருக்கிறான். அப்போ சைவ உணவு முறை தான் இந்தியா முழுக்க அப்ளை பண்ணணும். இப்போ இந்தியா முழுக்க யாருமே அசைவமே சாப்பிடக்கூடாதுங்கிறது தானே பார்ப்பனிய கோட்பாடு இன்னைக்கு நடைமுறையா. ஒரு காலத்தில் மாட்டுக்கறி அவன் சாப்பிட்டான், சாப்பிட்றத கைவிட்டுட்டான். அவன் சாப்பிட்றத மாட்டுக்கறி மட்டும் சாப்பிட்றத கைவிடல, ஆடு கோழி எதுவுமே சாப்பிட்றத கைவிட்டுட்டு சைவத்துக்கு மாறினால. அப்போ பார்ப்பனிய அஜெண்டானா என்னன்னா, சுத்த சைவத்தை அமுல்படுத்துறது தான் பார்ப்பனிய அஜெண்டா, அதுதான் பார்ப்பனிய கோட்பாடு. ஆனால் பார்ப்பனர்கள் ஏன் திட்டமிட்டு சுத்த சைவத்தை பரிந்துரைக்காமல் மாட்டுக்கறியை மட்டும் புனிதமாக்கி, மாடை புனிதமாக்கி, மாட்டுக்கறியை மட்டும் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றான்னு சொன்னா, தன்னோட அடியாட்களாக இருக்கிற இடைநிலை சாதியை சேர்ந்த பிற்படுத்தப்பட்டவர்கள் மாட்டுக்கறி சாப்பிட்றதில்ல, அவன் ஆட்டுக்கறி கோழிக்கறி சாப்பிட்றான், அவனை பகைத்து கொண்டு பார்ப்பனியும் ஒருபோதும் இங்கு செல்வாக்கு பெற முடியாது என்பதனால்தான் அப்போ பிற்படுத்தப்பட்டவர்கள் மாட்டுக்கறி சாப்பிட்ற பழக்கம் இல்லாததுனால தான் அவன் மாட்டுக்கறிக்கு தடை போடுறான்.
அப்போ யார் சாப்பிட்றாங்க? தாழ்த்தப்பட்ட மக்கள் மாட்டுக்கறி சாப்பிட்றாங்கன்னா பிற்படுத்தப்பட்டவர்களை வைத்துக்கொண்டு அவர்களை மிரட்டுவது, அவர்களை அடித்து நொறுக்குவது, இஸ்லாமியர்களுக்கு எதிராக பயன்படுத்துவது என்பதில் இந்த பிற்படுத்தப்பட்ட அரசியலை முன்மொழிவதன் மூலமாக தான் பார்ப்பனியம் செல்வாக்கு பெற்றுக்கொண்டே இருக்குது. இன்னைக்கு தமிழகத்தில் இது நடக்குது. குறிப்பாக பிஜேபி அரசியல் இன்னைக்கு தமிழ்நாட்டில் எச் ராஜா பெரிய டான் அவர். அதுக்கப்புறம் இலா கணேசன், அந்த காலத்துலேருந்தே பிஜேபி அவர். இவ்வளோ காலமாக பிஜேபியிலே இருந்த இலா கணேசன், அப்புறம் வந்து எச் ராஜா, இவங்கெல்லாம் பிஜேபியில் இருந்தாங்க. பார்ப்பனர் அதிகாரம் இருந்தாங்க. இன்னும் பல பார்ப்பனர்கள் அதுக்குள்ளே இருந்தாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் இந்திய அளவில் பிஜேபி திருப்பி தூசி தட்டி பெருவிளையில் கொண்டு வரும்போது இவர்களுக்கு பதவியே கொடுக்கல. ஏன் இவர்களுக்கு பதவியை கொடுக்கலன்னா, எப்போவுமே இங்கே பிற்படுத்தப்பட்ட அமைப்பு கட்டணம்னு சொன்னால் குறிப்பாக தமிழ்நாட்டில் பார்ப்பன தலைமையை கொடுத்தா வராதுங்கிறது. அப்போ யாருக்கு கொடுக்குறான்னு பார்த்தீங்கன்னா, நுட்பமாக இங்கே தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு தலைமை பதவி பிஜேபி இங்கே கொடுக்கல. யாருக்கு கொடுக்குறான்னு பார்த்தீங்கன்னா, பிற்படுத்தப்பட்ட சமூகத்தில் கொடுக்குறான். அந்த பிற்படுத்தப்பட்ட சமூகத்துக்கு கூட எந்த ஜாதியை தேர்ந்தெடுக்கிறாங்கிறது ரொம்ப முக்கியமானது. யாருக்கு தேர்ந்தெடுக்கிறான்னு பார்த்தீங்கன்னா, 2 சாதி தென் மாவட்டத்தில் அனாமத்தா கிடக்குது. சாதி அபிமானம் இருக்குது, செல்வாக்கு இருக்கிறதுலாம் வேற. ஆனால் தனி ஜாதிக்குள்ளார வட மாவட்டத்தில் இருக்கிற வன்னியர்கள் கூட ராமதாஸ் அப்புறம் வேல்முருகன் போன்றவர்கள் பின்னால் ஒரு ஜாதி ஓட்டாக வடிவம் பெற்றிருக்குது. ஆனால் தென் மாவட்டத்தில் பெரும்பான்மையாக இருக்கிற இடைநிலை சாதியில் இருக்கிற முக்குளத்தோரும் நாடார் ஓட்டும் ஒரு தனி ஜாதிக்குள்ள ஓட்டு கட்சி அது இல்லை. இவங்களுக்கு பின்னால் அப்படின்னு கிடையாது. அது எப்படின்னா சிதற உண்டு வெவ்வேறு கட்சியில் இருக்குது. இப்போ திமுக அண்ணா திமுக வந்ததுக்கு பிற்பாடு முக்குளத்தோர் ஓட்டு என்பது அண்ணா திமுக ஓட்டு அடையாளப்படுத்தப்படுது. அது எம்ஜிஆர் காலத்திலிருந்து. அப்போ நாடார் ஓட்டு எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது திமுகவில் இருக்கிறாங்க, அண்ணா திமுகவில் இருக்கிறாங்க, காங்கிரஸில் இருக்கிறாங்க. அந்த ஓட்டும் தனியாக இருக்குது. இந்த பிஜேபி மற்றும் இந்த தமிழ் தேசியம் பேசுகிறவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தென் மாவட்டத்தை குறிவைத்து தான் அதிகம் பேசுவாங்க. நீங்கள் பெரும்பாலும் இந்த பெரியார் எதிர்ப்பு தமிழ் தேசியம் பேசுகிறவங்க, தமிழ் உணர்வு பேசுகிறவங்கலாம் பார்த்தீங்கன்னா முக்குளத்தோர் மற்றும் நாடார் கூட்டமைப்பை இணைத்து தமிழ் தேசியம் பேசுவாங்க. பிஜேபி அதை தான் பேசுகிறான். நம்மளாம் தமிழன் அப்படின்பதில் ஜாதி அடையாளம் பேச. ஏன்னா மிக பெரும்பான்மையான தென் மாவட்டங்கள் இந்த மக்கள் தனியாக இருக்கிறாங்க. யார் இவங்களை தன்கிட்ட கொண்டு வந்து ஓட்டாக மாற்றி தனக்கு தலைமையில் கொண்டு வருவது என்பதில் இங்கே இருக்கிற திமுக அண்ணா திமுகவில் இருக்கிற நாடார்களையும் முக்குளத்தோரையும் பிரித்து கொண்டு வருவதில் பிஜேபிக்கும் தமிழ் தேசியவாதிகளும் போட்டி நடந்துகிட்டே இருக்குது. அதனால தான் பார்த்தீங்கன்னா திரும்ப அதுக்குள்ளே கட்டமைக்கிற விஷயம் இருக்குது. அப்போ நாடார் சமுதாய மக்கள் ஏற்கனவே தேசிய ஒருமைப்பாட்டில் இருக்கிறாங்க. தென் மாவட்டத்தை எடுத்தீங்கன்னா மற்ற சாதிகள் கூட குறிப்பிட்டு தேசியத்தில் இருக்கான்னு சொல்ல முடியாது. அதுக்கு காரணம் என்ன? காமராஜர் வந்து ஒரு காங்கிரஸ் கட்சியில் இருந்ததுனால திருநெல்வேலி, நாகர்கோவில் மற்ற பகுதிகளில் காமராஜ், அதுக்கு முன்னால் இந்த நேசமணி இவர்களின் இன்ஃப்ளூயன்ஸ் மூலமாக நாடார் சமுதாய மக்கள் தேசிய கட்சியில் இருக்கிறதுனால அவர்களை வந்து ஈஸியாக பிஜேபிக்குள்ள கொண்டு வரலாம் என்பதனால் பிஜேபி என்ன பண்ணுறான்? நாடார் மக்களை டார்கெட் பண்ணுறான். அது மட்டுமல்ல, வணிகத்துறையில் தமிழகத்தில் மிக பெரும்பாலான வணிகத்துறையில் வியாபாரத்துறையில் இன்னைக்கு ஒரு சாதியை சொல்லணும்னா தமிழ் சாதியாக சொல்லணும்னா நாடாரை தான் சொல்ல முடியும். அவங்க எல்லா தமிழ்நாட்டின் எல்லா ஊர்களையும் வணிகத்துறையில் இருக்கிறாங்க. அப்போ செல்வாக்கு ஓட்டாகும் பெரும்பான்மையாக வட மாவட்டத்தில் தென் மாவட்டத்தில் நாடார்கள் இருக்கிறாங்க. பொருளாதாரத்தில் சமூகத்தில் உயர்ந்த பொருளாதார வடிவத்தில் வணிகத்திலையும் நாடாள் இருக்கிறான் போது அவன் என்ன பண்ணுறான்? நேரம் ஐயருக்குலாம் இலா கணேசனுக்கு இந்த எச் ராஜாவுக்குலாம் சீட்டு கொடுக்கல. யார் கொடுக்குறான்னு பார்த்தீங்கன்னா, அது வரைக்கும் கேள்வியே பட்டிருக்காத தமிழிசை சவுந்தரராஜன், காங்கிரஸ், அவங்க அப்பா காங்கிரஸ் குடும்பத்தில் அவங்க சித்தப்பா காங்கிரஸ்காரரு, காங்கிரஸ் குடும்பத்தில் பிறந்து வளர்ந்த தமிழிசை சவுந்தரராஜன்கிற ஒரு நபரை அவன் பதவி கொடுக்குறான்னா அது தமிழிசை சவுந்தரராஜன் திறமைக்காக கிடைச்சதில்லை, அந்த அம்மா நாடார் இருந்திருக்காக கொடுக்குறான். நாடார் மக்கள் ஆர்கனைஸ் பண்ணுறது. அது மட்டும் இல்லை, அடுத்து யாருக்கு மந்திரி பதவி கொடுக்குறான்னு பார்த்தீங்கன்னா அதே நாடார் சமுதாயத்திலிருந்து பொன் ராதாகிருஷ்ணன் கொடுக்குறான். அப்போ பொன் ராதாகிருஷ்ணனும் தமிழிசை சவுந்தரராஜனும் டார்கெட் என்னன்னா, பெரும்பான்மையாக இருக்கிற நாடார் சமுதாய மக்களை பிஜேபிக்குள்ள இந்துத்துவ கண்ணோட்டத்துக்குள்ள கொண்டு வருவது ரொம்ப சுலபமானதுன்னு அவன் கால்குலேட் பண்ணுறான். ஏறக்குறைய தென் மாவட்டங்களில் பல இடங்களில் வந்து அதற்கு முன்னாலே நாடார் சமுதாய வணிகர்கள்லாம் வந்து பிஜேபிக்கு பணம் கொடுக்கறது. இந்த சரவணா ஸ்டோர் வச்சிருக்காருல்ல, இப்போ பெரிய கடைகள்லாம் வந்திருக்குது. அவர் முதல்ல இருக்கும்போது அவர் ஆர்எஸ்எஸ்க்கு ஃபண்டு கொடுத்துக்கிட்டு இருந்தார். கடைசியில் வந்து ஆர்எஸ்எஸ்க்கு ஃபண்டு கொடுக்கறது, அப்புறம் ஆர்எஸ்எஸ்க்கு நன்கொடை கொடுக்கறதுலாம் இருந்துட்டு இந்துவாக தான் இருக்கணும்னு சொன்னவருக்கு ரொம்ப சீரியஸாக உடம்பு முடியாமல் போனது பிறகு எங்கே போய் அவர் அட்மிட் ஆனார் பார்த்தோன்னா வேலூர் சிஎம்சி கிறிஸ்டின் ஹாஸ்பிட்டலில் போய் சேர்ந்தார். அப்போது நாடாரை கட்டமைக்கிறது ஏன்னா எதையும் காரண காரியம் இல்லாமல் செய்கிறது இல்லை. இந்த பிற்படுத்தப்பட்டவர்களை தனக்கான அடியாட்களாக மாற்றுவதில் எப்பொழுதுமே பார்ப்பனியம் தொடர்ந்து செயல்படுது. தமிழ்நாட்டிலையும் அந்த ஆபத்து வந்து சுற்றி வளைக்குது. பிற்படுத்தப்பட்டவர்கிட்ட நீங்கள் அரசியல் உணர்வு பேசணும்னா இந்து கண்ணோட்டத்தை பேசுகிற விஷயத்துக்கு தான் வருவான். அது என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, பிற்படுத்தப்பட்டவர்கள் அவர்கள் தலித் விரோதத்தை பேசினால்தான் பிற்படுத்தப்பட்டவன் அரசியல் கண்ணோட்டத்துக்கு வருவான், இல்லாட்டி வரமாட்டான். நீங்கள் பிற்படுத்தட்ட போய் சாதி உணர்வு நம்மெல்லாம் வீரம்னு சொன்னால் நீங்கள் வந்து பார்ப்பானோட நீ பெரிய ஆளுன்னு சொன்னால் ஒத்துக்கவே மாட்டான். அவனுக்கு தெரியும் நம்ம பாப்பானோட மட்டம்னு.
அப்போ பிற்படுத்தப்பட்ட சாதியாக இருக்கிற எல்லா சாதியும் என்ன கருதுவான்னா, தனக்கு படிநிலையில் கீழே இருக்கிற ஒரு முதலியார், செட்டியார், பிள்ளமாறு, நாயுடு போன்றவர்கள் தனக்கு படிநிலையில் கீழே இருக்கிற கள்ளர், வன்னியர், நாடார் மக்கள் எளிவாக பார்ப்பான். நாடார் சமுதாய மக்களுக்கு அது பற்றி கவலையே கிடையாது, அல்லது வன்னிய சமுதாய மக்களுக்கு அது பற்றி கவலையே கிடையாது. அவர்களுக்கு தனக்கு கீழே இருக்கிற பள்ளர் பறையர் மேலே வராமல் இருக்கணும். இந்த சிஸ்டத்தில் தான் இயங்குது. அப்போ பிற்படுத்தப்பட்ட அரசியலை எதுக்கு கட்டமைக்கிறான்? மாட்டுக்கறி தடை என்பது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது ஒரு குறியீடு. பார்ப்பன அடிமைகளாக இருக்கிற பிற்படுத்தப்பட்டவர்களை தனக்கு அடியாளாக மாற்றி இந்து சமுதாயமாக, பார்ப்பனி சமுதாயமாக கட்டமைக்கிற முயற்சி. அதனால தான் எல்லா ஊர்லேயும் தடை போடுறான், கேரளாவில் தடை பண்ண முடியாது. ஏன்னா எல்லா ஊர்லேயும் பார்த்தீங்கன்னா பிற்படுத்தப்பட்டவங்க மாட்டுக்கறி சாப்பிட்றதில்ல. ஏன் கேரளாவில் தடை பண்ண முடியாது, அங்கே வராதுன்னு சொன்னால், கேரளாவில் பிற்படுத்தப்பட்டவர்கள் எல்லாருமே மாட்டுக்கறி சாப்பிட்றாங்க. அங்கே பிற்படுத்தப்பட்டவனின் உணவாக மாட்டுக்கறி இருப்பதனால் கேரளாவில் மாட்டுக்கறி தடை செய்யணும்னு பிஜேபிக்காரன் கூட அங்கே பேசுறதில்லை. ஏன்னா பிற்படுத்தப்பட்டவன் பகச்சிக்க முடியாது. இதே சிவசேனா அரசு மாட்டுக்கறிக்கு தடை விதிச்சதுக்கு பிற்பாடு அங்கே ஆடு கோழிக்கு தடை விதிக்கணும்னு ஒரு கோரிக்கை வந்தபோது அதை எதிர்த்து மூர்க்கமாக யார் போறான்னா, சிவசேனாக்காரன் போறான்னா. ரோடெல்லாம் ஆடு கோழி திறந்து வச்சான். அப்போ ஜெயின் சமுதாயத்தினர் ஆடு கோழி 2 நாளில் மூடி வைக்கணும்னாலே டென்ஷன் ஆகிறான் பிசி. இன்னையா ஒரு அநியாயமாகுது, இவனுக்கு என்ன, இவனுங்க மகாவீரர் ஜெயந்தினா நமக்கு அரிமீனை சாப்பிடக்கூடாது, அதான் கொந்தளிக்கிறான். அவன் ஊரை பூரா மாட்டுக்கறி தடை பண்ணியிருக்கு. அப்போ இந்த மனோபாவம்னா பிசி மனோபாவம் தான் இந்து சாதி மனோபாவம், அதுதான் பார்ப்பன அடிமை மனோபாவம். இந்த மனோபாவத்தை தான் மோடி வைத்து இன்னைக்கு